ஓம் கங்கணபதியே நமக, குருதேவாய நமக, குரு வாழ்க, குருவே துணை. வீரத்திலும் கருணையிலும் ஈடு இணையில்லாத மேசராசி அன்பர்களே, இந்த வருடம் குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி தமிழ் சித்திரை மாதம் 18ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடமாகிய ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சி ஆவதால் உங்களுக்கு ஏற்பட போகும் பலாபலன்களை இந்த பதிவின் மூலம் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகிய கன்னியையும் 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தையும் 10ஆம் இடமாகிய மகரத்தையும் தன்னுடைய அருள் பார்வையால் வலுவடைய செய்ய போகிறார். கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசியிலேயே ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் கடுமையான அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். இருப்பினும் இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தற்சமயம் வரை கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்வதால் இதுவரை இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீர்வதற்கான காலம் வந்துவிட்டது. 2ஆம் இட குரு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை தரப்போகிறார். குடும்பத்தில் ஒற்றுமை, பெரியோர்களின் வழிகாட்டுதல் ஆகியவை கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு பல மடங்கு உயரும். இதுவரை பிரச்சனைகளாலும் கவலைகளாலும் வாடி போயிருந்த உங்களுடைய முகம் இப்போது தெய்வ அருள் பெற்று பிரகாசமாக மாறும். அந்த அளவிற்கு உங்கள் முகத்தில் ஒரு தெய்வீக கலை உருவாகும். எந்த ஒரு விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் தடுமாறி கொண்டிருந்த நீங்கள் இப்போது எந்த முடிவையும் தீர்க்கமாக எடுத்து செயல்படுத்துவீர்கள். பல காலமாக எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வரும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இட அதிபதியாகவும் இருப்பதால் அடுத்தவருடைய பணம் உங்கள் கைக்கு கிடைக்கும். இதை திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் என்றுதான் சொல்ல வேண்டும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க ஆதாயம் கிடைக்கும். திக்கு தெரியாத காட்டில் தனியாக இருப்பதை போல் இருந்த உங்களுக்கு இப்போது குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவும் பெரியோர்களுடைய சரியான வழிகாட்டுதல்களும் அதிகமாக கிடைக்கும். தேடி வந்து உதவி செய்வார்கள். எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால் இதுவரை வேலையே இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். குறிப்பாக அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். சிலருக்கு நல்ல சம்பளத்தில் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கும். நோயால் அவதிப்படுபவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். நோய் குணமாகும். கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு வந்த உங்களுக்கு இப்போது அதிலிருந்து தப்பித்து வெளியே வருவதற்கான வழிகள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தை பார்ப்பதால் நெடு நாட்களாக கைக்கு வராத பணம் கைக்கு வரும். முன்பின் தெரியாத நபரிடமிருந்து சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். மனைவி வழி உறவினர்கள் மூலமாக பண உதவி, பொருள் உதவி கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வருகின்ற வரன் தந்தை வழி உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக அமையும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த வருடம் கிடைக்கும். 10ஆம் இடமான மகரத்தையும் குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்ப்பதால் தொழிலில் அதிக லாபம், இதுவரை இல்லாத அளவிற்கு தொழில் வளர்ச்சி ஆகியவை ஏற்படும். சொந்த தொழில் செய்ய நினைப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்கள் செய்யும் காரியங்களில் முழு வெற்றி கிடைக்கும். தெய்வ கடாட்சத்தினால் உங்கள் செயல்களில் நல்ல தெளிவு மற்றும் வழிகாட்டுதல் கிடைக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அதனால் நீங்கள் நல்ல பெயரையும் நல்ல ஒரு நன்மதிப்பையும் சமுதாயத்தில் பெறுவீர்கள். நீங்கள் செய்ய நினைக்கும் காரியத்தை தெய்வம் நடத்தி காட்டும். அதை நீங்கள் மற்றவரிடம் எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் நடந்தது என்றுதான் பிரமிப்போடு சொல்வீர்கள். இப்போது மேசராசியில் உள்ள 3 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். கோர்ட் கேஸ் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபம், கூட்டு தொழில் முயற்சி ஆகியவை உண்டாகும். பரணி நட்சத்திரம். வெளிநாடு செல்லும் யோகம், மனைவி வழி உறவினர்களால் நன்மை, குடும்பத்தில் அமைதி, குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு, பண வசதி பெருகுதல், கடன் பிரச்சனை தீரும், குழந்தைகளால் மகிழ்ச்சி ஆகியவை உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதம். எடுத்த காரியங்களில் வெற்றி, திருமணம் கைகூடி வரும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற தொழில்நுட்ப துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை கிடைக்கும். திடீர் யோகம் உண்டாகும். குரு பகவானால் மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க செய்ய வேண்டிய தெய்வீக வழிபாட்டை இப்போது பார்க்கலாம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு ஏற்றி உங்களால் முடிந்த அளவுக்கு
எளியோர்களுக்கு அன்னதானம் செய்து வந்தால் இன்னும் பல பல அதிசய அற்புதங்களை குரு பகவான் வழங்கி கொண்டே இருப்பார். நன்றி, வணக்கம்.